தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்திலே 78வது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆதலால் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசத்துக்காக நாம் தேவனை மனதார ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகிறது. அதற்காக நாம் தேவனை மனதார நம்ம துதிப்போம். சங்கீதம் 85:1 கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். கர்த்தர் நம்முடைய தேசத்தின் சிறையிருப்பை திருப்பியிருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் சில இடங்களிலே நாம் சுதந்திரம் அடையாமல் காணப்படுகிறோம். விசேஷமாய் பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. நம்முடைய தேசத்துல கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் தேசத்துல நல்ல ஆட்சி எல்லா இடங்களிலும் உண்டாகும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, வாலிபர்கள் சுதந்திரமாய் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நினைக்க முடியாதபடிக்கு போதைக்கும் குடிப்பழக்கத்துக்கும் சிறையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அதனால் நாம் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற சிறையிருப்புகள் நீங்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம் மீது பிரியம் வைத்து நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்படியாகும். இன்னும் தேசத்திலே மக்களிடத்திலே காணப்படுகிற சிறையிருப்புகள் நீங்கும்படியாகவும் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமது தேசத்தின் மீது நீங்க பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் மீதும் எங்கள் தேசத்தின் மீதும் வைத்த பிரியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் மீது நீங்க வைத்திருக்கிற பிரியத்துக்காக நன்றி. ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு மேலே நீங்க பிரியம் வைத்ததினாலே உடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பி இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்நாட்களிலும் இன்னும் கூட சிறையிருப்பிலே சிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களானால், பாவத்தின் சிறையிருப்புக்குள்ளாய் இருப்பார்களானால், ஆண்டவரே கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிறையிருப்பு காணப்பட்டால் கர்த்தாவே, உம்முடைய பிரியம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தின் மீது வைக்கப்பட்டு கர்த்தர் ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதே போல எங்க தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்க தேசம் 78 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்தும் ஆண்டவரே, இன்னும் பெண்கள் ஆண்டவரே அப்பா பல விதங்களிலே கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. வாலிபர்கள் சுதந்திரமாய் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நினைக்க முடியாதபடிக்கு போதைக்கும் ஆண்டவரே, பான் பராக்குக்கும் ஆண்டவரே, இன்னும் குடிக்கும் ஆண்டவரே அப்பா அடிமையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீங்க விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எதுக்கு யார் யாரெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறாங்களோ, எந்த பாவ பழக்கங்களுக்கு, எந்த பயத்துக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த இடத்துல உடைய பிள்ளைகள் சுதந்திரம் இல்லாமல் காணப்படுகிறார்களோ கர்த்தர் அதிலிருந்து அவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் நீக்கி போட்டு, அதே போல எங்க தேசத்துல காணப்படுகிற இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் எங்க தேசத்தை முழுவதுமாய் சுத்திகரித்து இன்னும் எங்க தேசத்துல ஆவியானவர் அசைவாடி எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்க திருச்சபைகளை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடையவர்களாய் கர்த்தர் எங்களை நிலைநிறுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.